ரீசெண்டாக உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒயிட் ஹவுஸில் இருக்கிற ஓவல் ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணாரு. ஸோ இஸ் கோயிங் டு செட் அவுட் அ டீல் ஆன் ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த மீட்டிங்கோட சாராம்சமே. ஸோ ஜேடி வான்ஸும் இந்த மீட்டிங்கில் ப்ரெசென்ட்டாக இருக்காரு. கிட்டத்தட்ட 40 minutes ஆஃப் கான்வர்சேஷன் வந்து போகுது. அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்து அமெரிக்கன் ப்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவும் லைவ்ல வந்து இங்கே இருக்காங்க. இது க்ளோஸ் டோர் மீட்டிங் கிடையாதுன்றதும் ஃபஸ்ட்டே தெரிஞ்சது. இதுவே ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக மேக் பண்ணிடுது. ஸோ அந்த 40 minutesல 30 minutes வந்து ரொம்பவே நல்ல கான்வர்சேஷனாக போயிட்டு இருக்கு. கடைசி 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டடாக போயிட்டு இருக்கு. ஸோ ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்து சோல்ஜர்ஸே உங்கள் கண்ட்ரியில் இல்லை, நீங்கள் வந்து நாட்டு மக்களை சோல்ஜர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்பவே டேஞ்சரஸ், உங்கள் உக்ரைனை காப்பாற்றணும்னா இந்த வாரை வந்து நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் மோரோவர் ட்ரம்ப் வந்து என்ன அக்யூசேஷன் வைக்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து $350 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் சப்போர்ட் பண்ணி அண்ட் மிலிட்ரி சப்போர்ட்டும் வந்து போன பிரசிடென்ட் வந்து கொடுத்தாரு. ஸோ அதுதான் வந்து வேஸ்ட்டு, இனிமேல் நாங்கள் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் வந்து வாரை ஸ்டாப் பண்ணணும் இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜெலன்ஸ்கி வந்து அதுக்கு எதிராக வந்து ரஷ்யாவுக்கு எதிராக கருத்து வச்சு புட்டின் வந்து சரியில்லை அதுமாரி வந்து கருத்து வச்சு இவங்க 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கருத்து வேறுபாடுகள் தான் நிகழ்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறீங்க, நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இல்லை அப்படின்றது வந்து யூஎஸோட ஃபைனல் ஸ்டாண்டாக இருந்து ஜெலன்ஸ்கியை வந்து வெளில அனுப்புகிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா மக்களே, ஸோ நாட்டோவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணதே யூஎஸ் தான் இனிஷியலாக அந்த வார் ஸ்டார்டிங்கில். ஸோ என்னதான் ஜோ பைடனையும் ஒபாமாவையும் நம்ம இண்டிவிஜுவலாக கன்சர்ன் ரைஸ் பண்ணாலும் அவங்க மேலே, பட் ஆஸ் அ கண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வாரம் நிறுத்தணும்னு நினைக்கிறதும் கரெக்டு தான். பட் ஆனால் வந்து இது இன்னும் ஒரு சுமூகமான வேலை வந்து நிறுத்தலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் ஆட்டி விட்றாங்கன்னா நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. என்றைக்குமே நம்மளை நம்பி சண்டை செய்யணுன்றதும் இதுலேருந்து நல்லாவே தெரிய வருது. ஸோ இட் இஸ் அ கிரேட் லெசன் ஃபார் எவ்ரி ஒன் அவுட் தேர். அண்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2ஓட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது ரொம்பவே டீட்டெயிலாக இருக்கும், அதை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணலாம். ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.